குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 4/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 27 திதி இன்று மாலை 5 மணி 43 வரை பிரதமை. அதன் பின்பு திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் காலை 8 மணி 23 வரை பூரம். அதன் பின்பு உத்திரம். நாம யோகம் காலை 9 மணி 35 வரை திருதி. பின்பு சூலம். கரணம் மாலை 5 மணி 43 வரை கௌளவ கரணம். பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 26 வரை சித்த யோகம். அதன் பின்பு அமிர்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. ராகு காலம் பகல் 12 மணிலிருந்து நண்பகல் 1:30 வரை. யமகண்ட காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. நண்பகல் சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 23 வரை திருவோணம். அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை அப்படின்னாலே மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு விரலி மஞ்சள் மட்டும் வச்சு கொண்டு போங்க. போகிற வேலைகள் சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு பணம் வசிய ஏற்பட என்ன செய்யலாம் அப்படின்றத போடலாம். அதே போல் இன்றைய கோச்சார நிலை கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன் ராகு அங்காரக பகவான் புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், ரிஷபத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். சிம்மத்தில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். பணம் வசிய ஏற்பட என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பணம் வசிய ஏற்பட வடக்கு பார்த்து அமர்ந்து கொண்டு, வடக்குன்னா நார்த்து சைடு உட்காந்துக்கோங்க. உட்காந்து கொஞ்சம் புதினா இலைகளை கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன மந்திரம் அப்படின்னா, இதை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கூட சொல்லலாம். இந்த மாதிரி இந்த கையில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 21 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து இந்த இலைகளை என்ன பண்ணணும்னா பச்சை துணியில் கட்டணும். அதன் மீது நவரத்தினங்கள் ஒன்றான பவள கல் இருக்குது இல்லையா, அது ஒன்றே ஒன்று நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு 6 லவங்கப்பட்டை துண்டுகளே வச்சு இது முதல்ல ஒரு மந்திரம் சொல்லணும். ரெண்டாவது இன்னொரு மந்திரம் சொல்லணும். இது தன ஆகர்ஷணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் இது. நான் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். வடக்கு பார்த்து உட்காந்துக்குங்க. கொஞ்சோண்டு புதினா இலையை கையில் வச்சுக்கிட்டு ஓம் லம் வம் ரம் ஸ்ரீம் நமக இதை 21 முறை உச்சரித்துச்சுட்டு அதன் பிறகு பச்சை துணியில் இந்த இலையை வச்சுட்டு அது கூட நவரத்தினத்தில் ஒன்றான பவளக்கல் அதில் வச்சு 6 லவங்கப்பட்ட துண்டுகள் அதில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஐம் ஸ்ரீம் வம் யம் நம சிவாய தனஹாசனாய நமக அப்படின்னு இதையும் 21 முறை சொல்லி இதை ஒன்றாக அப்படியே சுருட்டி அந்த பச்சை வண்ண நூலால் சுற்றிட்டு இதை சுற்றிக்கிட்டு வரும்போதே இந்த மந்திரத்தையும் சொல்லணும். ஓம் ஐம் ஸ்ரீம் சொல்லிக்கொண்டே இதை கட்டணும். கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா தன ஆகர்ஷம் ஏற்படும். அதுவும் இது புதன்கிழமையில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். ஏன்னா பச்சை அப்படின்றது புதன்கிழமையோட ஒரு
கலர் அது. அதனால் இன்றைக்கி இதை செய்யும்போது மந்திரங்கள் முதல்ல சொல்லிடுறேன், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். புதினா வச்சுக்கிட்டு ஓம் லம் வம் ரம் ஸ்ரீம் நமக அப்படின்னு 21 முறை சொல்லுங்கள். அதை சொல்லி முடித்த பிறகு அதன் பிறகு அந்த துணியில் வைக்கும்போது இந்த பவளக்கல்லை வச்சுட்டு லவங்கப்பட்டையை வச்சுட்டு மீண்டும் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஐம் ஸ்ரீம் வம் யம் நமசிவாய தன ஆகர்ஷனாய நமகன் 21 முறை சொல்லி அதை அப்படியே சுருட்டி பச்சை நூலால் கட்டணும். அந்த பச்சை நூலால் கட்டும்போது இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லணும். ஐம் ஸ்ரீம் அப்படின்னு ஐம் ஸ்ரீம் சொன்னாலே இது மகாலட்சுமியினுடைய மந்திரம். இது தன ஆகர்ஷணத்தை இது கொடுக்கும். கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க, உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். இது எப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னால் காலையில் 6 to 7 செய்யணும். 6 to 7 அப்படின்றது நார்மலான டைம். இந்த நேரம் கௌரி பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா லாபம் அப்படின்னு எழுதியிருக்கும். அதனால் இந்த நேரத்தில் சொல்லும்போது உங்களுக்கு பணவரவு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேல்நிலை கல்வியில் உங்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு சூழல்லாம் ஏற்பட ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லது. அதே மாதிரி கால்நடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். நிலம் மற்றும் வீடு விற்பனையில் கொஞ்சம் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். வீடு விற்பனையில் பொறுமையை கையாளுங்க. தாயாரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். இன்றைக்கி சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்கார பொறுமை தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான ஒரு முடிவுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தை இன்றைக்கி பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த தலைவலி பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா, வயிறு வலி பிரச்சனை, சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே போல் இணைய தளத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு சாதகமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. வெளியூர் தொடர்பான பொருள்கள் மூலம் ஆதாயம், அதாவது வெளிநாட்டு பொருட்கள், அதனால் அந்த வியாபாரம்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு வரவுகள் இருந்தாலும் செலவுகள் ஏற்படும். தேவையற்ற விவாதங்களில் போய் தலையிட்டு நீங்கள் பேசாதீங்க. அதே மாதிரி வாக்குவன்மை ஏற்படும். 2ல் குரு இருக்கிறதுனால வாக்குவன்மை ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துலையே 4 கிரக சேர்க்கை. அதே மாதிரி தொழிலெல்லாம் நல்ல மேன்மை இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திக்கிடும். அதிர்ஷ்டங்கள் வரும்போது அதை பயன்படுத்திக்கிட்டால் நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆமின் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரம் மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மதியம் வரைக்கும் உங்களுக்கு பண வரவு, அதாவது பயணங்களால் மேன்மை,
அனுகூலம், ஆதாயம் எல்லாமே கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆனால் மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். நிதானமான பேச்சு நல்ல மதிப்பை உருவாக்கும். உத்தியோக ரீதியான பயணங்களால் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். குடும்ப தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் தடை தாமதம் குறைகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. எதிர்பாராத தனவரவு ஏற்படும். மதியத்துக்கு மேலே செலவு ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எட்டாமை, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கும். பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிகமாகாமல் பார்த்துக்கொள்வது நன்மை. சமூக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுகள் வரும். சகோதரர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்களும் இருக்கும். பயணங்கள் நேரிடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. 8ஆம் வீட்டில் ராகு இருந்தாலே பயணங்கள் வரும். அது வெளியூர் செல்லக்கூடிய பயணங்களும் ஏற்படும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியதும் அவசியம். அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி உறவினர்களின் உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். வெளியூர் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். சகோதரர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். கணவன் மனைவிடைய நல்ல புரிதல் ஏற்படும். அதே மாதிரி திடீர் எதிர்பாராத பண வரவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சுதந்திரமான ஒரு போக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத சில விரயங்கள் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நல்ல சிறப்பை தருகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட வடகு திசை, அதிர்ஷ்ட ஆறாமன், அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. கார உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பை தரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் நீங்குகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, அரசு சார்ந்த ஒரு வேலையில் இருப்பவர்களுக்கு, அது தொடர்பான ஒரு வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இப்போ எழுதுனீங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்கும். அதில் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வியாபாரத்தில் மேன்மையான ஒரு தருணம் இருக்குது. தந்தை வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் இன்றைக்கி
இன்றைக்கி கைகூடும். அதே போல் சகோதரர்கள்லாம் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆராய்ச்சி தொடர்பான ஒரு செயலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மை ஏற்படுகின்ற ஒரு சாதகமான சூழல்லாம் அமையும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், முயற்சி கைகூடக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உலகியல் நிகழ்வுகள் மூலம் சில பேருக்கெல்லாம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல ஒரு வரவு இருக்கும். இன்றைக்கி தொழிலில் மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. எல்லா விதத்திலும் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். அதே போல் உடற்பயிற்சி சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சில பேருக்கு விவசாயம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பு கிடைக்க, அரசு பணிகளில் இன்றைய தினம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். அரசு, அதாவது இந்த ஜாப் ஒர்க் எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் கூட நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே போல் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும். நேர்மைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திர ஒத்துழைப்பு மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வெளிவட்டாரங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனதில் ஒரு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல வரவுகள் வரும், வெற்றி கிடைக்கும். தொழிலில் மேன்மை, வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய நாளாகவும் இந்த அதாவது சூளை, செங்கல் சூளை, அதே மாதிரி டீ ஷாப்பு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். எந்த ஒரு மனசில் உறுத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தெளிவான ஒரு முடிவுகள் ஏற்படும். எதையும் சமாளிக்கும் திறன், சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களுடைய சந்திப்பு இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் பொறுமையோடு இன்றைக்கி கையாண்டால் மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும். சில பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். அதாவது தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கிறது, வெளி உணவு வாங்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கி உங்களுக்கு வசூலாகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாமல் இருந்தால் இன்னும் நன்மையாக இருக்கும். பொருளாதார விஷயங்களை பகிராமல் இருங்கள். மற்றவர்கள் கருத்துகளுக்கு உங்களால் ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைனா அதனால் உங்களுக்கு குழப்பங்கள் தான் ஏற்படும். குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதனால் யாருக்கும் நீங்கள் கருத்தும் சொல்லாதீங்க.
கருத்து யாருன்னா சொல்கிறாங்கன்னா காதிலே வாங்காதீங்க, சைலண்ட்டாக வந்துடுங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இருந்தால் நிறைய நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வண்டி வாகன பயணத்தில் நிதானம் இன்னைக்கு தேவை. புதிய நபர்களின் அறிமுகத்தால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். வர்த்தக முதலீடுகளை குறைத்து கொள்வது நல்லது. தனம் தொடர்பான நெருக்கடிகள் அப்பப்போ ஏற்பட்டு விலகும். விளையாட்டான, அதாவது சில பேர் விளையாட்டாக பேசும்போது அது வினையாக மாறிடும். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி பேசாதீங்க. விளையாட்டான விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் உடலில் அசதி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போங்க, இல்லை விநாயகருக்கு ஒரு தேங்காவது உடச்சிட்டு போங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வேலை செய்கிற இடத்துல அனுசரித்து செல்லுங்கள். இழுபறியாக இருந்து வந்த பாக்கிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. மனதில் ஒரு சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் ஒரு குழப்பங்கள் உருவாகின்ற ஒரு தன்மை இருக்குது. வழக்கு விஷயத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். விலகி சென்றவர்கள் விரும்பி உங்களை வந்து சேருவார்கள். வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி இன்றைய நாள் குழப்பங்கள் விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இன்றைக்கி கொஞ்சம் அமையும். ஏன்னா மதியத்துக்கு மேலே சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்குள் வரும்போது அவிட்ட நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷம் ஆரம்பமாகும். அது கூட ஒரு 2-2:30 மணிக்கு மேலே தான், சரிங்களா? அதனால் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் அதே மாதிரி சதய நட்சத்திரம் குழப்பங்கள் ஏற்படும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பிள்ளைகளுடைய செயல்களில் ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. வியாபார விஷயத்தில் விழிப்புணர்வு தேவை. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும். அதே போல் உத்தியோகத்தில் உயர்வுக்கான சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. நண்பர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். சமூக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் நேர்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும். அதே மாதிரி தந்தை உறவுகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. சுக்கிரன் சனியும் உங்களுடைய ராசிக்குள்ளாரையே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கவனத்தோடு செய்யுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.